பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தெருவங்கும் மரண கூக்குரல், வீடுகள் தோறும் ஒப்பாரி, புலம்பல்கள், அத்தனைக்கு மத்தியிலும் அவரை துதிக்கும் ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்து நம் நாசியிலே நம்முடைய சரீரத்தில் அவருடைய சுவாசத்தை இன்னும் தங்க வைத்து அவரை துதிக்கச் செய்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அவரை துதிப்போம். உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு நான் வரவேற்பு சொல்வேன். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். வீணை மேல் வீணை வந்தாலும் பெண் ஜாதி பிள்ளையே மித்துரு சத்துருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் ஏடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான படுநோவு மிகுந்தாலும் மட்டிலா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. கள்ளனென்று பேடித்தாலும் விலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலும் வெள்ளம் பூரண்டு தலை மீது அலைமோதி அடித்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கூக்குரலும் திகிலும் பயமும் நெருக்கமும் மரண பீதிகளும் மரண ஓலங்களும் ஆங்காங்கே எங்களை சுற்றில் நடந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. ராஜாவும் மரிக்கிறான், பிச்சைக்காரனும் மரிக்கிறான், துன்மார்க்கனும் மரிக்கிறான், நீதிமானும் மரிக்கிறான். வாதைக்கு பட்சபாதம் இல்லாமல் நடக்கிறது.
சாலமோன் சொன்னது போல, இதுவே என் மனதுக்கு சஞ்சலமும் மாயமா இருக்கிறதப்பா என்றாலும் நாங்கள் போகிற இடம் என்னதென்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதே. கண்ணை மூடி கண்ணை திறக்கும் பொழுது நம்முடைய சாயலில் திருப்தியாவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த துயரத்தின் நாட்களை, துன்பத்தின் நாட்களை, விசாரத்தின் நாட்களை நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தும் நாட்களாய் மாற்றிக்கொள்ள கிருபை அளித்தருளும். இந்த உலகத்திற்கும் பாவத்துக்கும் மாமிசத்திற்கும் இச்சைக்கும் விலக்கி காத்திரலும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரடி அலையில் ஒலிபரப்பில் ஜூம் ஆப், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாய் என்னை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு விசேஷித்த கிருபை இறங்கட்டும். ஆசீர்வதித்தரலும். நீசனை மறையும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். உங்கள் அத்தனை பேரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கங்களின் தேவனாகிய கர்த்தர், மகிமையின் ராஜா, நேற்றும் என்றும் மாறாத இறைவன் நமக்கு உயிரை கொடுத்தார், இன்றும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். மகிமையான தேவனுடைய வல்லமையான கரச்சினால் அன்றும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 10-15 குடும்பமாவது கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில், ஐசியூவில், இன்டென்சிவ் கேரில் உட்கார்ந்து மூச்சு வாங்க மூச்சு விட முடியாமல் தவித்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளும் பொழுது என் மூச்சே நின்று விடும் போல இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு வரக்கூடாது. எங்களை நீர் காத்ததற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவ போவதற்காக நன்றி. பிரார்த்தனை செய்கிறேன். மகிமையின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த நாளில் தேவ மகிமை நம் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கப் போகிறது. எத்தனை சந்தோஷம். சரி, இந்த நாளின் சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 3:17 நாம் வாசிக்க கேட்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கரத்திற்கும் எங்களை தப்புவிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தப்புவிக்கும் தேவன் என்ற தலைப்பில் இன்று வசனத்தை திருவுளம் பற்ற விரும்புகிறேன். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். யாரை? ஆராதிக்கிறவர்களை, யாரை? அவரை தேடுகிறவர்களை, யாரை? அவர் நாமத்தை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவர்களை, யாரை? அவருடைய நாமத்தை துர்கமாய் கொண்டிருக்கிறவர்களை, யாரை? அவருடைய நாமத்தை கேடகமாக கொண்டிருக்கிறவர்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கைகளை நாம் தட்டி, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்குவான். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் சரி, நீர் உண்டாக்கின இந்த பொம்மையை கும்பிட மாட்டோம். அதுதாங்க விசுவாசம். ஏதோ ஒன்றை கொடுக்க போகிறார் என்பதற்காக அவருமே நம் நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த உலகில் முடித்து ஓட்டத்தை முடித்து போகும் இடத்துக்கு எங்களுக்கு ஒரு இடம் நிச்சயமாக தருவார் என்பதற்காக நம்பி இருக்கிறோம். கைகளை தட்டி, எங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் சீட் வச்சிருக்கிறார். இதைத்தான் சாலமன் சொன்னான், துன்மார்க்கனுக்கு நடப்பது போல நீதிமானுக்கு நடக்கிறதே, இது கொடுமையா இல்லவா? பாஸ்டர்மார்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் மரிக்கிறார்களே, என் ஜனம் அழுகிறதே, கொள்ளை நோய் தேசமெங்கும் பரம்புகிறதே. ஆனால் ஒருவருடைய மனதிலும் தெய்வ பயம் இல்லை. அதர்மம் தலைவிரித்தாடுகிறது. பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, சபைகளில் வார்த்தை இல்லை. எப்படாவது பக்க வழியாய் சம்பாத்தியம் வருமா என்ற நோக்கம் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய, இந்த வாதை எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கைகளை தட்டி, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தார்.
நோவாவின் பேழையை செய்த நோவாவுக்கு அத்தனை மிருகங்களையும், காட்டு மிருகங்களையும், நாட்டு மிருகங்களையும், பறவைகளையும், பட்சிகளையும், ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாவற்றையும் ஏற்றின அவனுக்கு வாசற்கதவை அடைக்க தெரியாதா என்ன? அவ்வளவு நாள் 120 வருஷம் வார்த்தை பிரசங்கித்த அவனுக்கு, அவ்வளவு பெரிய பேழையை செய்த அவனுக்கு சும்மா துண்டு கதவை அடைக்க தெரியாதா என்ன? எல்லாம் ஏறி முடிந்த உடனே, இந்த பேழையிலே செட்டில் ஆன உடனே வேதம் கர்த்தர் கதவை அடைத்தார் கைகளை தட்டி. கர்த்தர் வாட்ச்மேனா? பேழை உருவாக்கினா 120 வெள்ளம் வரப்போகுது, அணி அடிக்கிற அரக்கசாமி மழை வரப்போகுதப்பா மனம் திரும்பு பேசணும். சாந்து குலைக்கிற சாந்து முகமது மழை வரப்போகுதப்பா மனம் திரும்பு. எத்தனையோ நமக்கு கேள்வி. வெட்டாந்தரையில் கப்பல் கட்டுகிற ஒருவனை எவ்வளவு பைத்தியக்காரன் நினைத்திருப்பார்கள். என்னடா ஆண்டவரம் இப்போ வர்றாருனா நாயத்திருப்பான், போங்கடா லூசு பைகளை, நாங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்னமோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், என்னென்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் என்ன ஆபத்து வரும் என்று ஏளனக்காரர்கள், பரிகாசக்காரர்கள் மத்தியில் தான் உண்மை பரிசுத்தமாங்க என்று வசனத்தை பேசுகிறார்கள். பேழையை வெட்டாந்தரிலே கட்டும் பொழுது இப்படித்தான் கேள்வி பண்ணினார்கள். எல்லாவற்றையும் சைத்து கொண்டான் நோவா, எல்லாம் ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் ஏற்றினான். ஆனால் வேதம் கடைசியாக எல்லாம் ஏறி முடிந்தவுடனே கர்த்தர் கதவை அடைத்தார். இவ்வளவு வருஷங்கள் வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டது, சபைகளில் ஆராதனை நடத்தப்பட்டது, டெலிவிஷன்களில் பல பல செய்திகள் ஒளிபரப்பப்பட்டது. பெரிய செய்தி, பெரிய பிரசங்கியார், சின்ன பிரசங்கியார், ரோட்டு பிரசங்கியார், தெரு பிரசங்கியார், பர்சனல் இவாஞ்சலிசம், அது பெரிய பெரிய சபைகள், எத்தனையோ விதங்களில் ஊழியங்கள் நல்லது. ஆனால் கடைசியில் ஒன்று உண்டு, எல்லாம் ஏறி முடிந்தாகிவிட்டது, கிருபையின் கதவு அடைக்கப்படும் நாட்கள் வந்துவிட்டது, தயாராவோம் கைகளை தட்டி. அவர் வாராரோ இல்லையாடா? ஒருத்தர் சொன்ன, நான் டவுசர் போட்ட நாள் தான் இயேசு வருகிறார் வருகிறான்றாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் கமிங் சூன், ஆர் யூ ரெடி? கூச்சல் போட்டு இருக்கா, வருவாரோ இல்லையோ நோக்க தெரியாதுண்ணா. அவர் வர்றாரோ இல்லையோ நேக்கு தெரியும், நான் போயிடுவேன். அவர் எப்போ வருவாரோ வந்துட்டு போட்டோம், இன்னைக்கு வரட்டும், நாளைக்கு வரட்டும், காத்தால வரட்டும், அடுத்த வருஷம் வரட்டும், புரட்டாசி மாதம் வரட்டும், மார்கழி மாதம் வரட்டும், ஏப்ரலில் வரட்டும். ஆனால் நீ எப்போ போகணும் உனக்கு தெரியாது. பார்த்துக்க, காலையில் காத்தால இன்னைக்கு படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது மூக்கில் பஞ்சு வச்சு படுக்க வச்சிருவான். சட்டுன்னு போகுது, பட்டுன்னு பிடிச்சிக்கிட்டு போகுது, ஐசிக்கு போகுது. அங்கே இன்டென்சிக்கரில் இடம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, சிலிண்டர் இல்லை, ஆக்சிஜன் எல்லாமே மதுரையில் 25 போனால் ஒரே நாளில் விழுகுது. எப்ப போவான்னு தெரியாதுரி மவனே. ஆட்டம் ரொம்ப ஆடக்கூடாது, மேலே இழுத்த மூச்சு கீழே விடணும்னா அவர் கிருபை வேண்டும். கைகளை தட்டி நாசின் சுவாசத்தை அவர் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அவர் கொடுத்த ஆத்மாவை வாங்கி கொள்ள மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கும் ஆவித்தனை அனுப்பின தேவடத்துக்கும் திரும்பி போகுமாம். ஆவியா ஆவி யார்கிட்ட கொடுத்தாரோ அவர்கிட்ட போகும். எனவே மனம் திரும்புதல் அவசியம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராயிருக்க, தப்புவியாமல் போனால் இந்த கொரோனாவுக்கு, தப்புவியாமல் போனால் இந்த கொள்ளவியாதிக்கு, தப்புவியாமல் போனால் இந்த இக்கட்டு நெருக்கடி நிலைமைக்கு நாங்கள் அவரை என்று வேறு ஒருவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கைகளை தட்டி. ஏன்னா எங்கள் அப்பா இனிஷியல், எங்கள் அப்பா பேர் பரமசிவம், பரமசிவம் மகன் தான். அவர் நல்லவரோ கெட்டவரோ எனக்கு அவர் தான் அப்பா. அவர் என்னடா சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, அவர் ரொம்ப கோபக்காரருங்க, என்னென்னமோ பண்ணாரு, ஆனால் போகும்போது இவ்வளோ கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்கள் அப்பன் அப்படி தான், பாவம் செய்யும்போது சிச்சித்தார், பாவம் செய்து உணர்த்தினார், என்னை நேர்வழிப்படுத்தினார், ஆனால் பரலோகம்ங்கிற பொக்கிஷத்தை எனக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டார். கைகளை தட்டி. நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. சுதந்திரம் என்ன சுதந்திரம்? பரலோக சுதந்திரம். தப்புவிக்க வல்லவருள்ள தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எனவேதான் சங்கீதம் 27:5 சொல்லுகிறது, தீங்கு நாளில் என்னை தமது கூடார மரபிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என் தலையை உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மலையை ஒளித்து வைக்கிறவர், கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர், மறைத்து வைத்து அவர் கண்மலையின் மேல் தலையை உயர்த்துகிறவர். என் அன்புக்குரியவர்களே, இந்த 2021 வருஷம் தீர்க்க தரிசனம் 1 ஜனவரி 1 அதாவது 2020 டிசம்பர் 31
இரவு நடுநிசி, அதாவது அதிகாலை 12 மணிக்கு மேலே என் கரத்தில் அருமை ஐயா டட்லி தங்கையா அவர்கள், புதிய ஜீவிய சபையுடைய தலைமை போதுகிறவர்கள் 26, 27 வருடங்களாய் அந்த நேரத்தை எனக்கு கொடுப்பார்கள். ஆண்டவர் சொன்னார், போன வருடத்தை விட இந்த வருடம் கொடூரமாக இருக்கும். பிண குவியல்கள் ஆங்காங்கே குவிந்து கிடப்பதை பார்த்தேன். உத்தரப்பிரதேசம், டெல்லியெல்லாம் பாருங்க, பிணத்தை எரிப்பதற்கு, ஒரு பிணத்தை எரிப்பதற்கு 20 மணி நேரம் ஆகிறது. குவியல் குவியல் குவியலாக பிணங்கள். தமிழ்நாட்டை சொன்னார், ஆட்சி மாற்றம் வரும், இதோ அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும். கைகளை தட்டி. நான் எந்த அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட்டா இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னேன், கைகளை தட்டி, அவ்வளவுதான். எனக்கு இப்ப என்ன கவலை தெரியுமா? இந்த அரசாங்கம் மாறிவிட்டது. அவர்களை கர்த்தர் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான முதலமைச்சர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள். ஒன்று, நீங்கள் தயவு செய்து உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சுவர் இருந்தால் தான் சித்திரம். இந்த ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேண்டுதல் சொல்லுகிறேன், அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. மக்கள் ஆவலோய், நீங்கள் வந்திருக்கிறீர்கள், பல 2 ஆட்சிக்கு பிறகு வந்திருக்கின்ற ஆசையோடு உங்கள் தொண்டர்கள், உங்கள் கட்சிக்காரர்கள் ஓடி வருவார்கள். அது இயற்கை. ஆனால் நீங்கள் டிஸ்டன்ஸ் வைத்துக்கோங்க. நான் டிவியில் பார்க்கும்போதெல்லாம் உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணேன். உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அது உங்கள் விருப்பம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் தேசத்தை ஆளுகிற நான் பிரதம மந்திரிக்கும் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கும் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் தயவு செய்து முகக்கவசம் போட்டுக்கோங்க. தயவு செய்து நீங்கள் அதிகபட்சமாக வீடியோவிலேயே பேசுங்க. நேரடியாக ஜனங்களோடு தொடர்பு கொஞ்ச காலத்துக்கு வேண்டாம். அதற்கு அப்புறமாய் உங்கள் சேவைகளை அந்த இருந்த இடத்திலிருந்தே செய்யக்கூடிய அதிகாரத்தை தெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்கார், செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள். பணிவோடு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் மந்திரி சபையை ஆசீர்வதிப்பார், உங்கள் அரசாங்கத்தை ஆசீர்வதிப்பார். அதற்கு மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தில் ஆளுகிற எல்லா தலைவர்களையும், எல்லா மாநில முதலமைச்சர்களையும், நம்முடைய பிரதம மந்திரிகளையும், ஜனாதிபதியும், கவர்னர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, தீங்கு நாளில் என்னை தமது கூடார மரவிலே ஒளிச்சு வைத்து கண்மல் மேல் உயர்த்துவார். ஆண்டவர் தான் நம்மை காக்க வேண்டும். தேவன் நம்மை காக்காவிட்டால் ஒருவன் தானாக காத்துக்கொள்ள முடியாது. தற்காப்பு அவர்தே, நமக்கு தற்காப்பே அவர் தான். கார் டிரைவிங் நல்லா ஓட்டுறவன் வச்சுட்டு தான் டிரைவராக வச்சுட்டு போகிறோம். பட்டுன்னு முடிவு மரத்தில் மோதி 6 பேர் ஸ்பாட் அவுட்டு. போக்கிலும் வரத்திலும் காக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. எபிரேயர் 7:25 முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எரேமியா 32:27 சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? 2 தீமோத்தேயு 4:18 சொல்லுகிறது, என் தேவன் எல்லா தீங்கிலிருந்து என்னை விலக்கி ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். எதற்கு காப்பாற்றுவாராம்? தம்முடைய பரம ராஜ்யத்தை அடைக்கும்படி காப்பாற்றுவார். எல்லா தீங்கிலிருந்து விலக்கி ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன புத்தகங்களில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது. தெருவங்கும் கூக்குரல் உண்டாகும், மரண ஓலங்கள் உண்டாகும், சபைகளில் ஆராதனை அற்றுப்போகும். இதோ கீதவாத்திய சத்தம், பாட்டு சத்தம் இருக்காது, கல்யாண வீடுகளில் மங்களகரம் இருக்காது, பணங்களை பிதைப்பதற்கு இடம் இருக்காது, எங்கும் கூக்குரல் நிரப்பும், கொள்ளை நோயும் பஞ்சமும் தேசத்தை ஆட்டி அலக்களிக்கும். எத்தனையோ ஆண்டுகள் பிரசங்கித்த போதெல்லாம் செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அதை பார்க்கிறோம். பார்த்தும் திருந்துவது போல இல்லவே இல்லை. ஆடு மாடுகளை போலத்தான் போகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ பாவம் பெருத்திருச்சு. மிருகங்களை விட கேவலமான பாவத்தில் விசுவாசத்தில் இருந்தவர்கள் கூட, ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட, கிறிஸ்தவர்கள் கூட ஐயோ சொல்ல முடியாத பாவம், சொல்ல முடியாத பாவம். அண்ணன் தங்கை உறவு மாசுபடுகிறது, தகப்பன் மகள் உறவு மாசுபடுகிறது, தாய் மகன் உறவு மாசுபடுகிறது. எனக்கு டெலிஃபோனில் வர்ற செய்திகள்,
ஜெபத்திற்காக வரும் செய்திகள், பாதிக்கப்பட்ட மூலமாக வரும் செய்திகள். நான் ஏதோ ஒரு கற்பனை பிரசங்கத்தை உங்களோடு பண்ணவில்லை. வயது வரம்பு இல்லாமல் நடக்கும் அக்கிரமங்கள். இதனால் என்ன நடக்கிறது? அந்த தேசத்தில் நடந்த அக்கிரமத்தை பார்த்து நீதிமானாகிய லோத்து தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டான். தினந்தோறும் அழுகிறேன் பாருங்களேன், தினந்தோறும் அழுகிறேன். வயது வரம்பே இல்லை. 50 வயது பெண் 20 வயது பையனோடு இதோ அசுத்தமான காரியத்தை செய்கிறாள். 60 வயது தாத்தா தன் பேத்தியை நாசப்படுத்துகிறான். நேற்று ஒரு மரண தண்டனை ஒரு அப்பனுக்கு தெரியுமா? தன் பெற்ற மகளை அசுத்தமான காரியத்துக்கு பயன்படுத்த முயற்சி பண்ண வழக்கில் நேற்று இந்திய கோர்ட் இந்தியா நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை வைத்திருக்கிறது. நேற்றைய தீர்ப்பு. ஆடு மாடுகளை போல இருக்கிறார்கள். ஆடு மாடுகளை போல கண்ணீர் வருகிறது, வேதனை வருகிறது. நீதி, தர்மம், நியாயம் செத்து போய்விட்டதே. கலிகாலம் என்று சொல்வார்கள் இந்து சகோதரர்கள். கடைசி நாள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். இது இறைவனுக்கு பயப்படாத பயம். அதர்மம் தலை தூக்குகிறது. நாம் ஒன்றே ஒன்று சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எங்கள் தேவன் எங்கள் தீமையிலிருந்து ரட்சிக்க, தீமையிலிருந்து காப்பாற்ற நாங்கள் அவர் கரத்தில் அடங்கி இருக்க போகிறோம். எங்களை நாங்களே பரிசோதனை செய்ய போகிறோம். எங்கள் குற்றங்களை, குறைவுகளை சுத்தமாக்க போகிறோம். இந்த உலகில் எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடாமல் அவருடைய வார்த்தைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். ஒரு தீர்மானம் விடுங்கள், தயவு செய்து தீர்மானம் விடுங்கள். வாழ்ந்தது போதும். பாவத்துக்காக பழைய வாழ்க்கை போதும். ஒரு நிமிஷ சுகத்துக்காக வாழ்ந்தது போதும். இந்த மாமிச இச்சைக்காக வாழ்ந்தது போதும். வேண்டாம். அழிந்து போகிற இந்த சரீரம் அழகான ஐஸ்வர்யராயும் மண்ணுக்கடியில் தான் போக போகிறாள். இதோ முகத்திலே கோர முகமாக இருக்கிற ஒரு பெண்ணும் மண்ணுக்கடியில் தான் போக போகிறார். 4 நாள் கழிச்சு 2 பேருமே எலும்புக்கூடு ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் ஒரு பாட்டில் எழுதினேன், அழகெல்லாம் இமைப்பொழுதில் ஓடிவிடும், உன் அறிவெல்லாம் இமைப்பொழுதில் மறைந்துவிடும், கண்மூடு நேரத்திலே கணக்கு முடிஞ்சிடும், புது கணக்கு பரலோகில் ஆரம்பமாகும். அப்படி எழுதினேன். அழகு இதை வயது மாயை தம்பி, சரீரம் உதவாத மண்ணு தம்பி, உள்ளமே அவர் வாழும் கோவில் தம்பி, உறுதியா நீ வாழு அவரை நம்பின்னு எழுதினேன் கைகளை தட்டி. அழகும் இளமை மாயை தம்பி, சரீரம் உதவாத மண்ணு தம்பி, உள்ளமே அவர் வாழும் கோயில் தம்பி, உறுதியா நீ வாழு அவரை நம்பி, பரிசுத்தம் பரிசுத்தம் பரலோக தேவனுக்கு அதுவே சித்தம், நீ வேணும்னாலும் வேண்டாம்னாலும் தேவாதி தேவன் விரும்பும் திட்டம்னு ஒரு பாட்டு எழுதினேன். அழகெல்லாம் மாயை தம்பி, சரீரம் உதவாத மண்ணு தம்பி, உன் உள்ளமே அவர் வாழும் கோவில் தம்பி, உறுதியா நீ வாழ அவரை நம்பி. இந்த நினைவுகள், இந்த இச்சைகள், இந்த எண்ணங்கள் மூக்கில் பஞ்சு வச்ச உடனே ஒன்றுமே இருக்காது. ஆனால் நினைவுகளை நியாயத்தில் கொண்டு நிறுத்துகிற தேவ சமூகத்தை இதெல்லாம் போய் நிற்கும் பாருங்க. அப்படியே ப்ளே அப்படிம்பார், ப்ளே பண்ணுவாங்க. உன் முப்பாட்டி ஆதாங்காலத்திலிருந்து தியாகராஜ தாத்தா இருந்து பாட்டி ஆயா என்ன அப்பா என்ன சொல்லுவ, இன்னொன்று சொல்லுவியே அவ்வா பாத்தி அவ்வாலிருந்து உன் தோப்பனார், உங்கள் அம்மா, மாமனார், இங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகள் சூழ ப்ளே பண்ணி காட்டுவார். எங்கே ஓடுவேன்? நட்சத்திரமும் உத்தரம் நான் அப்படியெல்லாம் செய்யலையே, என்ன அங்கிள் அநியாயமெல்லாம் சொல்லாங்க. உத்தரம் சொல்லுமா, டேய் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இது செஞ்சா இல்லையா, எது கூப்பிடும்? உன் வீட்டு உத்தரம். நட்சத்திரம் சூரியன் உனக்கு விரோதமாய், சந்திரன் உனக்கு ஒரு சாட்சி கொடுக்கும். எண்ணங்களை கூட நியாயம் தீர்க்கிறவராம் கைகளை தட்டி. கிறிஸ்டியானிட்டி அவ்வளோ ஈஸின்னு நினச்சிடாதீங்கப்பா. ரொம்ப கடினமான வாழ்வு இந்த கிறிஸ்தவ வாழ்வு. இது மதம் சார்ந்த விஷயம் அல்ல, வாழ்வு சார்ந்த விஷயம். இந்த கிறிஸ்தவம் என்பது வாழத்தான் வேண்டும். இதை பிடிச்சிட்டோம்னா விட முடியாது. அதுக்கு தான் பவுலுடைய புலம்புற, இந்த சத்தியத்தை அறியாத நலமா இருக்கும், போட்டு என்னை கட்டி வச்சுக்கிட்டு இப்படி தச்சு அதை செய்கிறீங்களே, என்னால் முடியலையே. முடியல தான், எனக்கும் தான் முடியலை. அறிஞ்சிட்டோமே அங்கிள், நான் பாட்டுக்கு பேசாமல் வேற ஏதாவது எடுத்திருப்பேன் அங்கிள். என்னையோ போய் இந்த பிஎஸ்சி மேக்ஸில் சேர்த்து விட்டேங்க, மேக்ஸே வரமாட்டேங்க அங்கிள். நுழைஞ்சிட்டு இல்லடா, 3 வருஷம் கண்ணை மூடிக்கிட்டு கஷ்டப்பட்டு படிச்சிரு.
ஒரு தம்பி படிக்கவே மாட்டேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருந்தேனா, கர்த்தர் சொன்னா இல்லை அவனை வேலைக்கு அனுப்புனார். போலீஸ் ட்ரைனிங் வச்சு, போலீஸ் ட்ரைனிங் போகவே மாட்டேனா, தயவு செய்து போடா, நான் அனுப்புனேன். அங்கேருந்து ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒருக்க ஃபோன் பண்ணுவான், அண்ணா நான் இவட இருக்கத்தில்லை, ஐயோ மாதிரி என்ன இங்கே கொந்து கலைந்தோம் அப்படிமா, இவங்க நான் இருக்க மாட்டேன், மாதிரி இவங்க என்ன ட்ரைனிங் போட்டு கொள்றாங்கண்ணே, என்ன வேண்டாம் தயவு செய்து 6 மாதம்டா 1 வருஷம் சொல்லி தினம் சொல்லி 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 1 வருஷம் ட்ரைனிங்கை முடித்து பாஸ் பண்ணி வந்துட்டான். இப்போ போலீஸாக ஹெட் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுறான். இப்போ சொல்லுவான், அண்ணான்னு പറഞ്ഞ് நான் கஷ்டத்தை சகிச்சு இன்னைக்கு போஸ்ட்டு கிட்டி, அண்ணன் எனக்கு சொன்னார் நான் கஷ்டங்களை சகித்தேன், இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கேன். என் ஊழியத்தில் இருந்த ஒரு அன்பு தம்பி இருந்தார், சின்ன வேலை நீதிமன்றத்தில் செய்தார். கொடுமையாய்ப்படுத்துவார்கள் அந்த நீதிபதிகளுடைய குடும்பத்தில். அழுவார், இப்பொழுது ரிசைன் பண்ணிடுறேன், இப்போ ரிசைன் பண்ணிடுறேன்னு. நான் சொல்லுவேன், தம்பி 1 வருஷம், பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, கொஞ்சம் பொறுத்துக்காங்க, உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு நாள் பதில் கொடுத்து விடுவார். 2-3 வருஷம் ஆச்சு. திடீரென்று அவரை அந்த நீதிமன்ற ஓஏக்கு பதில் டிரைவராக போஸ்ட் பண்ணி உயர்த்தினார் ஆண்டவர். அந்த கண்ணீரை மாற்றினார். நாம் படும் இந்த துன்பம் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கைகளை தட்டி கிறிஸ்தவத்தில் வருகிற பாடுகளை சுமக்கிற உங்களுக்கு இனி அவர் கொடுக்க போகும் பரிசு இதற்கெல்லாம் ஒப்பா அல்ல, அதற்கு மேலாக தேவன் கொடுப்பார், மகிமையாக நிரப்புவார். எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய நம்முடைய கரத்திற்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அதை செய்வார். எந்தெந்த காரியத்தை நம்மை தப்புவிப்பார் என்று 2 காரியத்தை தியானித்து நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 8:2 வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பாவத்திலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி? ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருக்க. அந்த ஒரு மனிதன் யார்? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே நம்மை பாவம் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, இயேசு கிறிஸ்து என்னும் பிந்திய ஆதாமுடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு கிருபையும் நித்திய ஜீவனும் வந்ததாம். கைகளை தட்டி இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பது பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. முந்தின ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நமக்கு பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. பிந்தின ஆதாம இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நமக்கு நித்திய ஜீவனையும் கிருபையும் கொண்டு வந்தது. கைகளை தட்டி ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, இன்னொரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலினாலே அவர் ஜெயித்து விட்டார். கைகளை தட்ட அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவை பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் தம்மை தான் தாழ்த்தினார். எனவே நாவுகள் எல்லாம் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிடவும் முழங்கால் யாவும் முடங்கவும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். கையை தட்டுங்களேன். அப்போ பாவத்திலிருந்து தப்புவிக்க வல்லவரானார். இந்த பாவம் மகா கொடியதே, பாவம் மகா கொடியதே. ஆதியாம் எப்படி இந்த பாவம் வந்தது பாருங்களேன். ஆதியாம் 3:8 சொல்லுகிறது, ஆதாம் பழத்தை சாப்பிடக்கூடாத பழத்தை ஏவாள் மூலம் சாப்பிட்டு விட்டு ஒளிந்து கொண்டான். எப்பொழுதும் பேசுகிற தேவன் வந்தார், ஆதாமே நீ எங்கே இருக்க என்று கூப்பிடுகிறார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன்.
நேரில் இருக்கிறவங்களுக்கு ஆதாம் சாப்பிட்டுட்டான்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல? தெரியும். சரி, அவன் நிர்வாணியாய் ஒளிந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஆண்டவர் கூப்பிட்டா, இந்த பையன் அயோக்கிய பையன் எல்லாம் தப்பு பண்ணிட்டானாலும் அவர் கூப்பிடுறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாம், வேர் ஆர் யூ ஆதாம்? எங்கே இருக்கிறாய்? என்னத்துக்கு அப்படி கேட்கிறார் தெரியுமோ? தான் நிர்வாணி என்பதை அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும், கன்ஃபஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தேவன் அவனை அழைத்தார். கைகளை தட்டி, நான் பாவின்னு அறிக்கை இடணும். நான் அயோக்கிய நாய், வார்த்தையை கேட்காம கெட்டு போயிட்டேன். எத்தனையோ முறை சொன்னேர், எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம், அந்த விருட்சத்தின் பழத்தை, அந்த நடுவில் இருக்கிற மரத்தோட பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னேரு, அதையும் கேட்காம சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சொல்றதுக்கு தாண்டா ஆண்டவர் கூப்பிட்டார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் அதுக்கு பதில் சொல்றான் பாருங்களேன். ஆதியாகமம் 3. நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று. அதுக்கு முன்னாடி ரேமண்ட் ஷூட்டிங்கா போட்டிருந்தான், அல்லது ப்ரோ டிடின்னு அமெரிக்காவில் வந்து போஸ் டிடின்னு ஒரு ஷூட் கம்பெனி இருக்கு, போட்டிருந்தானா? அல்ல குவாலியர் ஷூட்டிங் போட்டிருந்தானா? அல்லது லூயி பிலிப்போ அல்லது பிளாக்பெரியில் ஷூட் போட்டிருந்தானாமே ஆதாம். அப்போ நிர்வாணியாக தான் இருந்தான். இப்போ மட்டும் எப்படி நிர்வாணின்னு தெரிஞ்சிச்சு? ஒரு மனிதன் என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ அன்றைக்கு அவனுடைய நன்மை அழிக்கப்பட்டு தீமை மட்டும் மேலே எழும்பி வேர் விட்டு எழும்பும். கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. தேவன் எச்சரித்துக் கொண்டே இருப்பார். பாருங்கள், அந்த சாத்தான் அழகா பேசுவான். யார்கிட்ட? எவாள்கிட்ட. கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா, அவன் அழகா பேசுவான். எவாள், ஹாய் ஹாய் ஹனி எவாள். எஸ், ஆண்டவர் ஏதாவது உன்ட்ட சொல்லியிருக்காரா? அதாவது இவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே கேட்குறான். ஆமாம் சொன்னார், இந்த தோட்டத்தில் எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், அந்த நடுவாக இருக்கிற மரத்தில் இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது சொன்னார். அப்படியா? இல்லை, அந்த பழத்தை நீ சாப்பிட்டா நன்மை தீமை உன் கண் திறக்கப்பட்டு, என்ன தெரியுமா, நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கதான மனமும் வந்து நீ தேவனை போல இருப்பாய் என்பதை யார் அறிவார்? தேவனும் அறிவார். பொட்டாம்பார் ஒரு பொய் போடு, அட்டோம்பாம் போட்டான் அவன் இருதயத்தில் டமால்னு. இப்படியாடா வாழ்கிற கிணப்பையில எப்படியெல்லாம் இருக்குது, அது எப்படி இருக்கும் தெரியுமா? நீ சாப்பிட்டு மட்டும் பாரு, நன்மை தெரியும், தீமை தெரியும், அறிவு வரும், அப்படி வரும், இப்படி வரும், 6 பேக் ஆக்கிடுவ, நல்ல செஸ்ட் ஆக்கிடுவ, வயத்தை குறைச்சிருவ, இதோ அப்படி செஞ்சிருவ, என்னெல்லாம் சொல்லுவான் நினச்சிங்க. உடனே அந்த பேச்சிலே மயங்கினான். வாய்ச்சொல்லில் வீரன். ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கார். ரொம்ப தந்திரமான வார்த்தையை போடுவான். ஜாக்கிரதைடா தம்பி, தங்கச்சி ஜாக்கிரதை, பெண் பேசுறாளே செவி கொடுத்துறாத, தேன் கூடை போல ஒழுகும். எல்லாம் பொய். இங்க என்ன செய்ய பார்த்தா, அப்படியா நிஜமாவா? ஏன் அப்படி விட்ட பழத்தை இந்த ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு பொறாம. ஏன்னா ஏன் ஏற்கனவே, அதாவது அவனுடைய எண்ணமே என்ன, அவன் தேவனை போல ஆக வேண்டும் என்று கர்வம் கொண்டதினாலே மேலே இருந்து அடிச்சு கீழே தள்ளிட்டாரு. இத்தனை சொன்னவன் நான் இப்படித்தான் நினைச்சேன், அவருக்கு சமமா இருக்கணும், தேவனை போல இருக்கன்னு நினைச்சேன், பார்த்தியா அடிச்சிட்டான்னு சொல்ல மாட்டான். தேவனை போல இருப்பாய், அதோட நிறுத்திட்டான். உனக்கும் அப்படிதான். இதை விட்டு போயிட்டா, இந்த இடத்த விட்டு போயிட்டா, ஆபேல் கூட நினைப்பான், இந்த ஆள் வேறு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு, வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை, காசும் இல்லை சம்பளம் இல்லை, சும்மா வாராரு, காலமுக்க சொல்கிறாரு, செடிகளுக்கு தண்ணி அடிக்க சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, எனக்கு சம்பளம் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும், விடமாட்டேங்கிறாரு. ராஜா கூட நினைப்பான், இந்த அண்ணன் பாடு உட்காந்துருக்காரு, கல்யாணம் சீக்கிரம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரு, அப்படிங்கிறாரு, இப்படிங்கிறாரு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, வெளியே போனால் நல்லா இருக்குமோ அப்படி நினைக்கும் போது ஒருத்தன் வந்து சொன்னான், அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் காரியத்துக்கு பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிருவான்,
நீ அவன் ஸ்தானத்துக்கு வந்துரு அப்படின்னு அவனுக்கே தெரியும். ஏன்னா உள்ளே இருந்து சிஸ்டம் எல்லாம் நீ தான் பார்க்குற, எல்லா ரகசியம் உனக்கு தான் தெரியும். அவனை அமைக்கிட்டு நீ வந்துருவேன்னு பொறாமையினால உனக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்க மாட்டேங்கிறான். இது யார் சொல்லுவா? யார் சொல்லுவா சொல்லுங்க? யார் சொல்லுவா? சாத்தான், சத்துரு எந்த மனிதன் மூலமாவது உன் காதிலே ஓதுவான். உன்னை இப்படி வளர்த்துட்டாங்களேடா. ஒன்றும் இல்லை, சினிமா இல்லை, இன்பம் இல்லை, விளையாட்டு இல்லை, தண்ணி இல்லை, பொண்ணு இல்லை, மண்ணு இல்லை, லவ் இல்லை, காதல் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன நீ மரமட்டடா, உன் லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சுடா. உடனே இவனும் அழுவான் பாருங்க. ஐயோ, எனக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கு. எங்கள் ஆத்தாப்பை மேலே எனக்கு இப்போ அருவாள் எடுத்து வெட்டணும் போல கோவம் வருது. என்னைய போட்டு இப்படி திணிக்கப்பட்டவனாய் விளக்கப்பட்டு விட்டேனே, என் சொந்த இஷ்டத்துக்கு நடக்கவில்லையே. நீ சொந்த இஷ்டத்துக்கு நடக்கிறையோ திணித்து நடக்கிறையோ இதில் தான் நடக்கணுங்கிறது கிறிஸ்தவ சட்டம். கைகளை தட்டி தேவனுடைய நீதி இதுதான். அப்போ அம்மா சொன்னாங்க, அங்கிள் சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இப்படி தான் வாழணும்னு. அவர் தப்பு செய்கிறவரா? ஒரு நாளும் ஒரு காலம் கர்த்தர் தவறு சேர்க்கிறவர் அல்ல. இப்போ அழகா சொல்லிட்டான், இந்த பழத்தை நீ சாப்பிட்டா உன் கண் திறக்கப்பட்டு நன்மை தீமை இன்னதென்று அறிந்து தேவனை போல இருப்பாய். அதை நம்பி முதல்ல யாரு? அக்கா சாப்பிட்டாங்க. அம்மா, அந்த அம்மா பண்ண அக்கிரமம் இன்னைக்கு வரை வாங்கி கட்டுறோம் பாருங்க நாங்க. சரி, இந்த பையலுக்கு அது புத்தி வேணும்ல. இவன் வாங்கி கடிச்ச பழத்தை சாப்பிட்டான். ஆப்பிள் ஃபோன்லலாம் ஒரு கடிச்ச ஆப்பிள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எனக்கு அதை பார்த்தாலே பயம் வருதுங்க. நல்ல முழு ஆப்பிளை போட்டு வச்சதுன்னா ஆப்பிள் ஃபோன், அது கடிச்சு வைக்கணும். அது யார் கடிச்சது? எனக்கு கேள்வி இன்னைக்கு வர தெரியுது. இந்த ஆப்பிள் ஃபோன்காரருக்காவது யாராவது தெரிஞ்சா பெரிய ஆளுக்கு கேளுங்க, அது ஏன் கடிச்ச ஆப்பிளை உனக்கு எம்பளமாக வச்சேன்னு. அந்த கடிச்ச ஆப்பிள் மூலமாக உலகத்துக்கு தீங்கு வந்தது. இப்படி எச்சில் பத்த கொரோனா பரவ மாதிரி ஏவாளுடைய சாத்தானுடைய எச்சில் ஏவாள் மேலே விழுந்து ஏவாளுடைய எச்சில் ஆதாம் மேலே விழுந்துடுச்சு. ஏவாளை கடிச்சிட்டு கொடுத்தா அவனுக்கு தேனா தித்திச்சிச்சு. அந்த பழம் எப்படி இருந்துச்சு? ஐயோ, தேனும் தினைமாவும் கலந்து விட்டது போல இருந்துச்சு. கடிச்ச ஆப்பிள் போனை வச்சுக்கிட்டு ஆப்பிள் வச்சிருக்கேன், வச்சு தொலை, அது கடிச்ச ஆப்பிள் தெரியாதா? எச்சிக்கால நாயே, அது எச்சி ஆப்பிள், அது ஆப்பிள் ஃபோன். எதுவுமே இப்போ யாருக்குமே தெரியாது. ஆமாம், யாருக்கும் தெரியாம தான் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் அக்கிரமம் பண்ணிட்டார். இப்போ என்னாச்சு? இதை சொன்ன உடனே அந்த மரத்தை பார்த்தா அவளுக்கு அது பார்க்கும் போது நமக்கெல்லாம் அசிங்கமாக தெரிஞ்சு, கர்த்தருடைய கீழ்ப்படுகிறவனுக்கு அது அசிங்கமாக தெரிஞ்சு, சாத்தானுக்கு கீழ்ப்படிச்சவனுக்கு அது அழகாக தெரிஞ்சு. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாயிருந்தது. சரி, லவ் பண்ணுறவனுக்கு பாருங்க, குரங்கு மாதிரி இருப்பா, அவனுக்கு அவள் தான் ஐஸ்வர்யராய். அவன் கருங்குரங்கு மாதிரி 2 மம்பட்டி பள்ளியும் வச்சுக்கிட்டு சாப்பிட்ட அந்த கலர் டையிங் படிச்சுக்கிட்டு இங்கே வர பேண்ட் போட்டுக்கிட்டு ஒல்லிய இடுப்பில் பேண்ட்டே நிற்காதுங்க, கலண்டு வரும். அவளுக்கு அவன் தான் ஆணழகனாய் தெரிவான். பாவம் கண்ணை மறைச்சிரும் பார்த்துக்க, காமம் கண்ணை மறைக்கும். என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேன், உனக்கு ஒன்றும் தெரியாதுமா. அவள் பக்கத்தில் நீ நிற்க முடியுமா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த ரத்த கண்ணீரில் எம்ஆர்ஆ சொன்ன, நீ 16 முளை படுதாவை கட்டிக்கிட்டு சரி கவுன் போட்டக்கூடாது, குழம்பு கரைக்கிற மஞ்சளெல்லாம் மூஞ்சில் போட்டுக்கிட்டு இது என்ன ட்ரெஸ்ஸு, ஒரு கவுன், என்னடா என்னைய வாடா கவுன் போட சொல்கிற? தாயை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. அந்த அம்மனி ஜீன்ஸ் போட்டு வரதில்ல, ரொம்ப பிடிக்கும். டிஷர்ட் போட்டு வரதில்ல, ரொம்ப பிடிக்கும். இந்த கருங்குரங்கு பைக் வச்சிருக்கான், அந்த R15 வச்சிருக்கான்ல, ஒரு மொபைல் வச்சிருக்கான்ல, இவன் தான் அம்பானி மகன் நினச்சிக்குவா. இவன் பிச்சைக்கார பைய ஓசி பைக்கில் வரான் அப்படின்னு அவளுக்கு தெரியாது. காமம் கண்ணை மறைக்கும். இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை விட சாத்தான் சொன்ன போது அந்த பழத்தை பார்த்தா அது இச்சிக்கப்படத்தக்கது. பார்வைக்கு இன்பம். என்ன அழகாப்பா, இது என்னடா அழகு இருக்கு, கருப்பா இருக்கு, உங்களுக்கு தெரியாதுங்க. இதை பற்றிலாம் நாளை இந்த மாடர்ன் பெயிண்டிங்னு வரைவாங்க, சடக்குன்னு ஒரு சாயத்தை ஊற்றிடுவாங்க, எல்லாரும் ஆஹா ஆகாம்பாங்க. நானும் பார்த்தேன், இதில் என்னடா ஆகான் இருக்கு, என்னடா மாடர்ன் பெயிண்டிங், அவங்களுக்கு தெரியுது ஆகா. அந்த கதை ரவிவர்மா ஓவியம் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். ரவிவர்மா ஓவியம் பார்த்துருக்கேன், அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மாடர்ன் பெயிண்ட் ஒரு சாயத்தை ஊற்றி விட்டு அதுக்கு ஏதோ அர்த்தம் சொல்கிறான், உடனே அதை நம்புகிறான். அதில் எல்லாமே என்ன அர்த்தம்னு அந்த வரைஞ்சவனுக்கும்
இந்த நம்புறவனுக்கு தான் தெரியும். இங்கே ஒருத்தன் உபதேசம் பண்ணினா அது சாப்பிட்டா உன் கண் திறக்கப்பட்டு புத்தி தெளிஞ்சு நன்மை தீமை இன்னதென்று அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு தேவன் அறிவாதனால சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. சொன்ன பார்த்தா இன்பமாக இருந்துச்சு, பார்வைக்கு இன்பம், புசிப்பதற்கு ஏற்றது, புட்டியை தெளிவிக்கப்படத்தக்கதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. உடனே பறிச்சா, நறுக்குன்னு கடிச்சா, சதக்குன்னு எச்சிலும் தெரிச்சிச்சு. அன்னைக்கு பரவன கொரோனா தாங்க இன்னைக்கு வரை இருக்கு. அன்னைக்கு பரப்பி விட்டா பாருங்க ஒரு கொரோனாவை, பாவ கொரோனா, அருவருப்பு கொரோனா, மனித குலத்தை ஆட்டி படைக்கும் கொரோனா. சரி, அவ தான் சாப்பிட்டு முடிச்சிட்டா. சும்மா தன்னோடையாவது நிறுத்திக்கிற கூடாதா? தான் ஹஸ்பண்டுக்கு வந்து அத்தான் அவன் செத்தான், அவன் ஒரு கடிச்சாப்புல. அன்னைக்கு கடிச்சதுதான் இன்னைக்கு வரை கடி வாங்கிட்டே இருக்கோம். இப்போ அதுவரை இப்போ ஒரு உண்மையை மட்டும் அவன் சாத்தான் சொன்னான் பாருங்க, நன்மை தீமை இன்னதென்று அறிவீர்கள். அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஒரு காரியம் உண்மையாச்சு. அன்றைக்கு வர நன்மையே பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு அந்த டே தட் டைம் ஃப்ரம் அந்த டே முதல் தீமை மட்டுமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அன்னைக்கு வேற 2 பேரும் நிர்வாணியாக தான் இருந்தாங்க. நிர்வாணம் தெரியல, இச்சை வரல, அசுத்தமாக தெரியல, குழந்தைகளை போல் என்றார்கள். இந்த பழம் உள்ள போன உடனே என்ன ப்ராசஸ் நடக்குது பாருங்க. இப்போ இச்சை மட்டும்தான் வருது, பாவம் மட்டும்தான் வருது. பாவம் உள்ளே போன உடனே உனக்கு தெய்வத்தை விட்டு விலகிடுவ, நன்மையெல்லாம் போயிடும், தீமையெல்லாம் உள்ள வந்துடும். ஜாக்கிரதை. இந்த பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தை விடுதலையாக்க இயேசு வந்தார். இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். நான் சொல்றேன் தம்பி, ஒருவனையும் ஒரு காலம் தேவன் பொல்லாங்க நான் சோதிக்கிறவர் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பந்தரிச்சு கொண்டு இருக்குது. நீ கற்பஸ்திரியை போல ஒவ்வொரு மாசம் 60 weeks child, 1 month child, 2 month child, 3 month child, அது மாதிரி பாவம் உனக்கு டெவலப் ஆயிட்டே இருக்கு. முழங்கி 10வது மாசம் இச்சையானது கற்பம் தரித்து என்னத்தை பிரசவிக்குதான்? பாவத்தை பிரசவிக்கிறது. பாவம் பூர்ணமடையும் பொழுது, வளர்ச்சி அடையும் பொழுது என்னத்தை சொல்லுது? மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். என்னடா கொரோனா காலகட்டத்தில் இவ்வளவு கடினமா பேசுறாங்கிறதுக்காக நினைப்பீங்க. தேவை, இந்த வாதை நிறுத்தப்பட நமக்கு மனம் திரும்புதல் தேவை. நம்ம மற்ற யாரையும் குறை சொல்ல வேண்டாம். We all born again Christians. மனம் திரும்பின கிறிஸ்தவனுக்கு ஒரு அறிவுரை இது, ஆலோசனை எனக்கும் சேர்த்துத்தான். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், ஆனால் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கலாத்தியர் 5:17 சொல்லுகிறது, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இச்சிக்கிறது. ஆவியானுடைய ஆளுகைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய சரீரத்திலே இந்த பாவம் உள்ளே வரும்பொழுது உனக்கு எதிர்க்கத்தக்கது பலன் இருக்கும். ஒரே ஒரு சீக்ரெட் சொல்ற, நல்லா கவனிங்க. எப்படி தெரியுமா? மாமிசமும் ஆவியும் 2 சண்டை போடுதுன்னு அர்த்தம். சண்டை போடும் பொழுது இந்த மாமிசத்தோட அதிக நேரம் சண்டை போட ஆவி விரும்பாது. என் ஆவி மனிதனோடு அதிகம் போராடுவதில்லை. ஜென்டில், மகா ஜென்டிலாக சொல்லுவார். நான் இப்போ கார்சன் தப்பு பண்ணுறேன், சப்பு 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 நம்ம அவங்க அப்பையும் அடிக்கிறான். நான் சாப்பிட்டா தான் பேசுவேன். என்ன மக்களை என்ன செஞ்சுங்கவா? அப்படி இல்லைத்தா, அவன் அப்பா அடிப்பான், திருப்பி அதையே செய்வான், அப்படி முறைச்சிக்கிட்டு நிற்பான். நான் சொல்லுவேன், கண்ணீர் விட்டு முழங்கால் போட்டுருவான். நான் சொல்கிற விதம் வேற. அதே தான் ஆவியானவரும் உன்னோடு இடைப்படும் பொழுது, தம்பி இது தப்பு, சாதாரண விஷயமா சொல்லுவார். நீ அதை எடுத்துட்டேனா பரவாயில்ல, எடுக்காட்டி மாமிசம் மேற்கொண்டு விடும். ஆவிக்கு விரோதமாக மாமிசமும், மாமிசத்துக்கு விரோதமாக ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இச்சிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடையவர்களோ மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள், கைகளை தட்டி. கிறிஸ்துவனுடையவர்கள், தங்கச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா, கேட்டுக்கொண்டிருக்கிற பிறனுடைய மனைவியா இருக்கிற என் சகோதரி, உங்களுக்கும் எந்த வயசு வரம்பு இல்லாமல் இந்த பாவங்கள் வரும். அப்பொழுது ஒன்றை மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். எனக்கு கணவனுக்கு தெரியாது, மாமியாருக்கு தெரியாது, மருமகனுக்கு தெரியாது,
இது பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனா எனக்குள்ளே வாசம் பண்ற கர்த்தருக்கு தெரியும். கைகளை தட்டி, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வத்துக்கு விரோதமாய், என் ஆத்ம மனவாளுக்கு விரோதமாய் நான் ஒரு பாவம் செய்ய மாட்டேன். என் சகோதரனே, உனக்கு மனைவிக்கு தெரியாது, உன் மாமியாருக்கு தெரியாது, உன் மச்சாமாருக்கு தெரியாது, நான் கண்டபடி ஆடுவேன். நான் ஆம்பளை சார், சேறு கண்ட இடத்துல மிதிப்பேன், தண்ணி கண்ட இடத்துல கழுவுவேன். கழுவி பாரு, டோட்டலா ஆசிட் வாஷ் பண்ணிடுவார் உன்னைய. பிறன் மனைவியை தொடுகிறவன் ஆக்கனுக்கு தப்பான். பிறன் மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிற மனைவியினுடைய புருஷனையும் இச்சியாதிருப்பாயாக. அவன் ரத்தம் கூப்பிடும் கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே, என் மனைவி எனக்கு துரோகம் செய்து விட்டாள், இதோ என்னுடைய மஞ்சத்தை இன்னொருத்தன் அசுத்தப்படுத்தி விட்டான். கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பே இல்லாத ஆக்கினை கொடுப்பாராம். ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களுக்கு தனிமை நிறைய இருக்குது. இந்த தனிமையில தான் நமக்கு பாவம் அதிகமாக வரும். நான் பார்வையற்ற சகோதரர்களுக்காக பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பிரசங்கம் பண்ண உடனே அவங்களோட உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். நீங்களாம் பாக்கியசாலிகள், ஒன்றும் பார்க்க வேண்டாம், பாவம் செய்ய முடியாது, பரிசுத்தமான இருக்கு வாழ்வேன்னு. அப்போ அவர் சொன்னா, இல்லை பிரதர், இல்லை, உங்களை விட அதிகமாக பாவம் செய்கிற நாங்கள் தான். ஏன்னா எப்பவும் கண்ணை மூடியே சிந்திப்போம். என்கிற கண்கள், சரீர கண்கள் பார்வையற்றதா இருந்தாலும் மனக்கண்களில் அருவருப்பு தான் வரும். எனவே நீங்க அதை மட்டும் சொல்லாதீங்க பிரதர், எல்லா ஆத்மம் ஒண்ணுதான். எனவே எங்கள் ஆத்ம மீட்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கைகளை தட்டி கண்ணை மூடி பாருங்க. நான் அக்கிரம சிந்தை ராக்காலத்தில் என் இருதயத்தை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். எப்ப ஸ்கேனிங் நடக்குது? ஸ்கேனர் எப்படி நடக்குது தம்பி? ராக்காலத்தில் தனிமையா இருக்கும்போது போர்வையை பொத்திட்டு இழுத்து பொத்திட்டு தலைவலியே பொத்திட்டு மொபைலை நெஞ்சு மேல வச்சுட்டு இப்படியே பார்த்து வெளியவே கேட்காது. லைட்டு வெளிச்சம் உள்ள இருக்கும். என்ன ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்திருக்கான் அங்கிள், இப்படி வச்சுருப்பான், நெஞ்சில் மேலே வச்சுருக்கான். இருதயம் வெடிச்சு போயிருந்தார் ராஸ்கல். அதான் ஆண்டவர் ராக்காலத்தில் வந்து நீ எப்படி படுத்திருக்க பார்த்துட்டு உன் ஹார்ட்டை வந்து, உன் இருதயத்தை, உன் சிந்தையை அவர் ஸ்கேன் பண்ணுறாராம். அப்படியே ஸ்கேன் பண்ணுறாராம். ராக்காலத்தில் என் இருதயத்தை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் அறியாதிருக்கிறீர். என் சகோதரியே, சகோதரனே, உன் அண்ணனாக, தம்பியாக, அப்பாவாக, மாமாவாக, உன் தகப்பனாக நின்று பேசுகிறேன். இதை கடினமாய்த்தான் இருக்கும் பாருங்கள் இந்த காரியம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், அதில் உண்மை இருக்கும். உண்மை கசக்கும் தானே, எப்பவுமே உண்மை கசக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1 யோவான் 2:16 சொல்கிறது, கண்களின் இச்சையும் மாமிசத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இது எல்லாம் பிசாசினால் வருகிறது, இது தேவனால் வந்ததல்ல. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், பிதாவின் சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கண்களின் இச்சை, பார்வைக்கு இன்பம், பார்த்தா இன்பம், பைக் எடுத்துக்கிட்டு போறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லா ஆண்களும் பெண்கள் பின்னாடி தான் போகணும். நெவர். முன்ன மாதிரியே மற்றவங்க இருப்பாங்க நினைச்சுடாத. ஒரு 35% ஒன்னு மாதிரி அலையிற பய இருப்பான். பாக்கி 65% கர்த்தருக்கு பயந்தவன் அல்லது சன்மார்க்கன், இருதயத்தில் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதவன் இருக்கத்தான் செய்கிறான். கையை தட்டுங்களேன். எல்லாம் நினச்சிக்கிடுமா, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா பூலோகமே இருந்து போச்சுன்னு நினைக்குமா? பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூமியே இருட்டாத்தான் இருக்குன்னு நினச்சிக்கான். ஒன்னே போல தான் எல்லாரும் வாழ்வாங்க. வாலிப பிராயத்தில் வர்ற இதோ ப்ராப்ளம் தான். நாங்கள் எல்லாருக்கும் வர்றது இல்லடா, எல்லாருக்கும் வர்றது கிறிஸ்துனுடையவர்கள் அதன் மாமிசத்தையும் ஆசை இச்சைகளை எங்க அறிஞ்சிட்டாங்களா? சில பேர் அறிஞ்சிருவாங்க. ஆர் யூ கிறிஸ்டியன்? ஆர் யூ born again கிறிஸ்டியன்? நீ மறுபுறப்படைந்த கிறிஸ்தவன் என்று சொல்வாயானால் உன் ஆசை சிலுவையில் அறையப்பட்டே ஆக வேண்டும். அல்ல, மாற்று கருத்தே இல்லை. ஆசையும் இச்சையும் அடைக்கணும். புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை இல்லாத மனுஷன் யாருங்கள் இருக்காங்க? கேட்கலாம், உண்மை. நல்ல வித காரியங்களை ஆசைப்படுங்கள். கைகளை தட்டி நல்ல காரியத்தில் ஆசைப்படுங்கள். ஆசை நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படுங்க. உங்களுக்கு தெரியுண்டா தம்பி,
இது தப்பு தான் தெரியும். ஏன் மொபைல் வரும்போது எங்கள் முன்னாடி வச்சு பேச மாட்டேங்கிற, மாடிக்கு ஓடுறேன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குன்னு தான் அர்த்தம். நியாயமாக பேசுகிறது எங்கள் முன்னாடியே பேசலாமே. ஏன் சிகரெட்டு குடிச்ச உடனே நாங்களாம் வந்து மறைச்சுடுற, அது தப்புன்னு தெரியுது. போதை போடுறத ஏன் தெரியாமல் போடுற, அது தப்புன்னு தெரியுது. பெண்களோட சகவாசம் ஆண்களோட சகவாசம் வைக்கும் போது ஏன் யாரும் தெரியாமல் பண்ணுகிறீர்கள், அது தவறு தெரிகிறது. அதை நியாயப்படுத்த ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக நீ பேசுறாய் ஒழிய உன் இதயத்துக்கே இது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு எவ்வளோ பெரிய தவறாயிருக்கும். கைகளை தட்டி மனதிலே சூடுண்ட பொய்யர்கள் அந்த பொய்யை உண்மையாய் தன் மனதிலே கற்பனை செய்து கொள்வார்களாம். என் ஆசையெல்லாம் நீர்தானே, என் விருப்பம் எல்லாம் நீர்தானே. என் அன்புக்குரியவர்கள், இருதயம் முழுவதும் யாருடைய எண்ணம் இருக்கிறதோ, உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயமும் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் எங்கே வச்சிருக்கிறோம்? தேவன் பேரிலா, தேவனுடைய ராஜ்யத்தின் பேரிலா? பாவத்தின் இச்சையை விட்டு தப்புவிக்க வல்லமை உள்ள ஒருவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். கேள், நேற்று என் அன்பு மகன் அபிஷேக் ஜெபராஜ் ராத்திரி முழுது 1 மணி வரை பேசிக்கிட்டு இருந்தோம். 1 மணி இருக்குமாடா? இல்லை, 2 மணியா? 2:50 படுக்கும்போதா? 2:50 பேசிக்கொண்டே இருந்தேன். ஆவிக்குரிய காரியங்களாய் பேசினேன். எனக்கு என்னமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவன் கேட்டான், அங்கிள் நான் கர்த்தருக்கென்று வேறொருக்கும் ஜீவிக்க மாட்டேன் அங்கிள், என் வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் விட்டுறேன், ஆண்டவர் சித்தம் தான் செய்வேன். இனி என் வாழ்க்கையை எப்படி வச்சிருப்பார் ஆண்டவர் அங்கிள், எனக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, நீ எல்லாம் விட்டுட்டு இயேசுநாதர் போதுன்னு சொல்லிட்டல்லடா, அப்புறம் பாரு நீ விரும்பாத, நீ எதிர்பார்க்காத, உன் நினைப்பதற்கு மேலான ஒரு வாழ்க்கை உனக்கு வச்சிருக்கார். கைகளை தட்டி, அதாவது நான் எதிர்பார்க்காத, நீ எதிர்பார்க்காத ஒரு திசை மாற்று, டேர்னிங் பாயிண்ட், டைவர்ஷன் தானே, டைவர்ஷன் வரும்பாரு. அது நீ எனக்கா, என்னையவா? தாவீது சொல்றாரு, நீர் நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கையா அல்லேலூயா. ஆண்டவரே, நீ என்ன நினைச்சு பார்க்கறதுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படி சொன்னேன். நான் சொன்னேன், டேய் நீ எனக்கு இன்னைக்கும் பச்சை குழந்தை தாண்டா. 6 வயசில் 9 வயசில் உன்னை எப்படி நான் பக்கத்தில் படுக்க போட்டு தட்டி கொடுத்தனோ அதே அன்பு தாண்டா எனக்கு இப்பவும் இருக்குது. நீ வேணா மீசை முளைச்சுடுத்தோ, தாடி முளைச்சுடுத்தோ, இது எனக்கு நான் ஆம்பளை ஆகிட்டேன், டிகிரி படிச்சுட்டேன் அப்படின்னு பெரிய ஆளாக நினச்சிக்கிற. ஆனால் ஏன் பாரு, நீ குழந்தை தான். நானே உன்னை இவ்வளவு நேசித்தால் உனக்காக உயிரையே கொடுத்த தெய்வம் உன்னை சும்மா விட்டுட்டு கையை கட்டி கேடுங்கட்டு பண்ண விட்டுருவாரா? விட மாட்டார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எக்கேடுங்கட்டு போயிரு அப்படின்னு விட்டுருவாரா? நீங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு இறக்கமாக இருக்கீங்க அங்கிள், இவ்வளவு ஈஸியாக இருக்கீங்க. ஃபாதர்ஸ் காட்டுறா தான் அப்பாவுடைய இதயம். என்ன அங்கிள் இவ்வளோ உங்கள் கௌரவம் எல்லாம்? எனக்கு என்னடா கௌரவம்? என்னை ஆட்கொண்ட தெய்வம் ஒரு நீச அருவருப்பான என் செத்த நாயிலும் கேவலமான என்னையவே தேடி வந்து ரசித்தாரே, இந்த அன்பை உங்கள்கிட்ட காட்டக்கூடாதா? மிஸ்யூஸ் பண்ணுறேன், பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நான் இதோ சிங்கம் கறி திங்கிறதுக்காக மாடும் போய் கறி திங்குமா? இறைச்சி சாப்பிடுமா? என்னை இப்படித்தான் வாழணும்னு படைச்சிட்டார், என் குணம் இப்படி தான். உன்னை இப்படித்தான் வாழணும்னு படைச்சிட்டார், உன் குணம் இப்படி தான். மனுஷனுக்காக நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை தேடி, அவரை நாடி, அவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பாவத்திலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என என்னோட பேசுவாரா? என்கிட்ட ஒரு கண் அப்படி மூடினேன். என்ன ஆண்டவர், எப்படி எங்கள் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச? என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, எப்படி ஆண்டவர் எப்படி அங்கிள் உங்கள்கிட்ட பேசுவார்? ஏறு ஒரு நிமிஷம், உன்னை பற்றி ஒரு விஷயம் கேட்டுறேன். அங்கிள் நீங்கள் வீட்டுக்கு வெளியே போனால் கூட ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க, மீன் வாங்கணும் கறி வாங்கினா கூட ஜெபம் பண்ணுறீங்க, இது என்ன வாங்கணும் ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ பேசுவாரா அங்கிள்? 110% என்னோட பேசுவார். இப்போ இரு, நான் உன்னை என்னன்னு பார்க்குறேன். ஏசுநாதே அப்பா அப்படின்னு கண்ணை மூடினேன். ஒரே நிமிஷம், 20 செகண்ட் இருக்குமா? 20 செகண்ட்லேயே கர்த்தர் வந்து என் பக்கத்தில் நின்றார். அவ்வளோ நேரம் நாங்கள் 2 பேசி ஜாலியாக அடிச்சுட்டு அவன்கிட்ட சின்ன குழந்தை மாதிரி அப்படி காலில் மீச்சிட்டுடா உட்கார்றா கால் அமுக்கடா அப்படின்ட்டு இருந்தவன் சடக்கனை உட்கார்ந்தேன், கண்ணை மூடினேன். ஆண்டவரே என் பிள்ளைக்கு யார் என்று காட்டும். இவனை ஒருவர் கையை பிடித்திருக்கிறார், ஒரு காட்டு வழியை போய்கொண்டிருக்கிறார். 20 செகண்ட்ல நேற்று இரவு 2 மணிக்கு நடந்த சம்பவம். இவனை ஒருவர் கையை பிடித்து கொண்டிருக்கிறார், காட்டு வழியை போய்கொண்டிருக்காங்க. அது ஒரு குறுகின பாதை தான்.
இவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருண்டை கல் ஒன்று கிடக்கிறது. இடது பக்கமாக ஒரு சின்ன வழி இருக்குது, தாண்டி அது முன்னாடி போயிடலாம். ஆனால் இவன் சொல்கிறான், அந்த கல்லை தன் காலால் பலத்தால் தள்ளி 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 உருட்டிக்கிட்டே போகிறான். அப்போ கூட வந்து சொன்னார், ஏண்டா தம்பி, நமக்கு தான் பக்கத்தில் வழி இருக்கே, போய் நம்ம ஒழிக்க அடிஞ்சோம். இல்லை சார், நானே முயற்சி பண்ணி உருட்டி போகிறேன் அப்படின்னா. அப்போ ஆண்டவர் சொன்னார், இவன் தன் சுயபலத்தினால் எதையாவது சாதித்து விடலாம்னு நினைக்கிறான். சொல்லு, நான் கரத்தை பிடித்திருக்கேன், நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று சொன்னார். 20 செகண்ட் அப்படி கடகடன்னு கண்ணீர் ஒட்டிடுச்சு. 20 செகண்டில் ஆண்டவர், உன்னுடைய எதிர்காலம் நீ இப்படி தான் இருக்க, ஆண்டவர் உன்னோடு தான் இருக்காரு, ஆனால் நீ இந்த கல்லை விட்டுட்டு வெளியே வர மாட்டேங்கிற, இந்த பெரிய பாறையை உன் முயற்சியிலே தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், இந்த துன்மார்க்கனுக்கு விலகி ஓடு, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. பைபாஸ் எடுத்துறது சொல்றாரா அம்பி? தப்புன்னு ஐயா என்ன சொன்ன? எஸ், கிணத்துல உழைச்சோன்னா உளுந்துரு, தீயில உழைச்சோன்னா உளுந்துரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காத்த தேவன் உன்னையும் காப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் காப்பார், மகிமையினால் காப்பார் உங்களை. அவர் சொல்றதுக்கு மட்டும் செவி கொடுத்து பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, காரு பங்களா, அது ஏது, அழகு, உடம்பு, ஆஸ்தி, சிலவை அழக வச்சுக்கிட்டு, ஐயோ என் அழகை பார்த்தாயா, அழகெல்லாம் இதில் ஓடிவிடும், அறிவெல்லாம் எல்லாமே ஓடிவிடும். காப்பு கொலுசு கம்மல் ஜெமிக்கு எல்லாம் போச்சுதே, கழுகு குருவி புடுங்கி திங்க நேரமாச்சுதே. காப்பு கொலுசு கம்மல் ஜிமிக்கு எல்லாம் போச்சுதே, கழுகு குருவி புடுங்கி திங்க காலமாச்சுதே. அவர் வரைக்கு ஆயத்தமாகணும். 4 நாளில் போனோண்டா, எலும்பு துண்டு ஸ்கெல்டன் ஆயிடுவார். அதுக்கு முன்னாடி இந்த பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தாய்மார் இப்போ இந்த ஆன்லைனில் உட்காந்து அழுகிறத பார்க்கணும். 15 வயசு தான் ஆகுது, 24 மொபைல்லையே இருக்கான். ஐயோ தாங்க முடியல, 20 வயசு தான் ஆச்சு, ஐயோ ரொம்ப பொம்பளைங்களோட பேசிக்கிட்டே இருக்கான் பிரதர். அவர்களும் விடுவாளான்னு பார்க்குறேன், விடமாட்டேங்கிற ஆளுங்க. ராத்திரி முழுவதும் ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி உட்காந்துருக்காளுங்க. ஆண்டவர் கொஞ்ச காலம் பொறுமையோடு இருப்பார், பிறகு உன்னை கேவலப்படுத்திடுவார். ஜாக்கிரதையாக இருந்துக்க. நான் இதை ஒரு தீர்க்கதரிசியை சொல்கிறேன். இந்த தவறுதலான வாழ்க்கை வாழுகிற தம்பிகளே, தங்கச்சிகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, கொஞ்ச காலம் நீ மனம் திரும்பா என்று பொறுமையோடு காத்திருப்பார். அப்புறம் சமூகத்துக்கு நடுவில் என்று சந்தி சிரிக்க வச்சிருவார். அப்புறம் அதுலேருந்து நீ வெளியே வரவே முடியாது. எந்த மனுஷனுக்கு முன்னாடி நிமிர்ந்து நிற்க முடியாது. ஜாக்கிரதை, வார்னிங். ஆண்டவர் செய்வார், செய்வார், செய்வார். ஆண்டவர் பொறுமையை நீ சோதிக்கவே கூடாது. யாருக்கு தெரியாமல் அந்தரத்திலே பாவம் பண்ணிவிட்டு மனுஷ மத்தியில் நல்லவனை போல நடிக்கலாம் என்று வேஷம் மட்டும் போட்டு விடாதே. ஆண்டவர் ஒரு நாள் உன் பாவங்களை வெளியரங்கமாய் கொண்டு வருவார். இந்த மனுஷ மத்தியில் அவமானப்படுத்தி விடுவார். எனவே கர்த்தருடைய சத்தம் வரும் பொழுதே உணர்வடைந்து மனம் திரும்பி விட வேண்டும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 25:23 சொல்லுகிறது, இங்கே மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று. மூத்தவன் என்றால் சரீரம், இளையவன் என்றால் ஆவி. இங்கே சரீரம் ஆவியை சேவிக்க வேண்டுமே ஒழிய ஆவி சரீரத்தை சேவிக்க கூடாது. ஆவியானவருடைய ஆளுகைக்கு சரீரம் இருக்க வேண்டுமே ஒழிய மாமிச இச்சைகளுக்கு ஆவியை ஒப்பு கொடுக்க கூடாது. இப்போ உங்களுக்கு நகம் முளைக்குது, ஒவ்வொரு வாரமும் நகையில் கட் பண்றீங்க. உங்க சரீரம் தான் நகம் எப்படி முளைக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடி முளைக்கிறது, அதை கட் பண்றீங்க. முடி எப்படி முளைக்குது உங்களால் சொல்ல முடியுமா? வயிற்று வலி, வயிற்று வலி, வயிற்று வலி. உன் உடம்பு, உன் வயிறு, உன் குடல், அதுக்குள்ள வலி உனக்கு தெரியாம எப்படி வந்துச்சு? அப்போனா ஒரு லாஜிக், ஒரு பிலாசபி தெரியுதா? என்ன, நீ வேற, உன் உடம்பு வேற, நீ வேற, உன் சரீரம் வேற. அந்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் என்னன்னு உனக்கு தெரியாது, அதை உருவாக்கினவருக்கு தான் தெரியும், மேனுஃபேக்சருக்கு தான் தெரியும். அந்த மேனுஃபேக்சர் கையில் தான் நீ இருக்கிறடா. அந்த அவர் தயாரிச்ச ஒரு வீட்டுக்குள்ள உன்னை வந்து குடி வச்சிருக்கிறார். நெகை வளர்றது தெரியல, 40 வயசுக்கு மேல வெள்ளெழுத்து கண்ணாடி போடுற, ஏன் கண்ணு இப்படி ஆச்சுன்னு உனக்கு கண்டுபிடிக்க தெரியல. உன் குடலுக்குள்ள இருக்க வலியை உனக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்படி உள்ள ஒரு நிர்பாக்கியமான ஒரு மனுஷன்
இறைவனுடைய செய்களை முன்னால் தியானிக்க எவ்வளவு என்ன சக்தி இருக்கிறது. கைகளை தட்டி ஆவியின் வழி இன்னதென்றும் தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போல இவைகள் எல்லாம் செய்கிற தேவனுடைய செய்கை நீ அறியவே இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் சென்னையில் டாக்டர் ராஜ்குமார் ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டேன் அவர்கிட்ட. தாயின் கற்பத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், தாயின் கர்ப்பம் கர்ப்பப்பை கர்ப்ப பாத்திரம்னு சொல்றாங்களே பிரதர், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், உலகத்திலேயே சரீரத்திலேயே மிகவும் சென்சிட்டிவ் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளஷ்னால, ஒரு சதை மாதிரி ஒரு பொருள்னால உண்டாக்கப்பட்ட திருமாக்கால் மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு பொருளினால உண்டாக்கப்பட்ட ஒரு பையே அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப சாஃப்டான பகுதி, அது ரொம்ப சாஃப்ட் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். சரி சார், அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள 10 மாதம் கழிஞ்ச உடனே விலா எலும்பு, தலையெலும்பு, கையெலும்பு, காலெலும்புன்னு உண்டாகி வருது, அது எப்படி சார் அப்படின்னு. நேச்சர் அப்படின்னாரு. அந்த நேச்சர் தான் சார் கர்த்தர். கைகளை தட்டி அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள ஒரு தலையெலும்பு வருதுரா, விலா எலும்பு வருது, கையெலும்பு வருது, காலெலும்பு வருது, இதெல்லாம் போட்டு வச்சாயா? ராத்திரியிலே விதை விதைக்கிறாய், தண்ணீர் ஊற்றுகிறாய், காலையிலே முளை எழும்புறது. என்ன சார் நேச்சர்? தாயின் ஆவியின் வழி இன்னதென்றும் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல இவைகள் எல்லாம் செய்கிற தேவனுடைய செய்களை நீ அறியவில்லை. மறைமுகமா உன்னை கண்ணோக்குற தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணி மனம் திரும்பி பாவத்தை விட்டு கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்திலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கரம் உங்களை தப்புவிக்கிறதற்கு போதுமானது. யோசேப்பை தப்புவித்தவர், மோசேயை தப்புவித்தவர், ஆபிரகாமை தப்புவித்தவர், தாவீதை தப்புவித்தவர், நம்முடைய பழைய ஏற்பாட்டுக்கால புதிய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்கள் எல்லாம் கூட இருந்து எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தவர் உங்களையும் காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாவத்தில் விழாதபடி தப்புவிக்க வல்லவராகவே இருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! நீதிமொழி 25-26 சொல்லுது, மனிதனுடைய ஆவி 25-28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல இருக்கிறான். உன் ஆவியை அடக்கலைன்னா மதில் காம்பவுண்ட் சுவர் இடிஞ்ச போன பட்டணம் அல்லது வீடு எல்லாம் நரி, ஆந்த, நாய், பன்னி, மாடு, கழுதை எல்லாம் உள்ள வந்துடும். தன் ஆவி தீர்க்கதரிசிக்குள் அடங்கி இருக்கிறது. உன் ஆவியை கர்த்தருக்குள் அடக்கிக்கொள். பாவ இச்சைகளை அடக்கிக்கொள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நான் நிரப்பிக்கொள். தேவனை ஆசீர்வதி. பிடி தம்பி. பாவ சோதனைகளை நின்று பெவுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே பாவ சோதனைகளை நின்று பேயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் ஈகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன்
கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே ஐயா முன்னாசீர்வாதம் அருளியன் மனுவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை சின்னம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை சின்னம் உன்னருள். ஏச்சனையோ விபத்தோ நாளோ சந்திரம் நீயன எளிய நடைந்தேன் முந்தன் தாளே ஏச்சனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளிய நடைந்தேன் முந்தன் தாளே பக்தர் பலநாயனை பண்பாய் ஒப்புவித்தேனோ சீற்றம் எனது பாக்கியம் தேவ திருக்குமரா இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள். சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே பாவச்சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை சினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை சினம் உன்னருள். அன்றும் நூதிரம் நரர் செந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை சினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள். ஏகுவா சுனாதா பாவச்சோதனைகளை வென்று பேய் உலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே. பாவ சோதனைகளை வெல்வதற்காக பண்ணும் போர்களுக்கு பேய் உலகு உடல் மாமிசம் பிசாசு உலகத்தோடு பண்ணுகிற யுத்தத்துக்கு விரோதமாக நின்றே ஜீவப்பாதையில் நின்று திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க எனக்கு அளித்து கைகளை தட்டி இந்த பாவச்சோதனைகளை வெல்வதற்கு உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து ஜீவப்பாதையில் என்றைக்கும் திடமாய் முன்னிட்டு போவதற்காக உம்முடைய சர்வாயுதத்தை எனக்கு தரித்தருளும் இன்றைய தினம் உன்னருள் ஈகுவா இயேசுநாதா கைகளை தட்டி
பாவத்துக்கு இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவர். இன்னும் ஒரே காரியத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். அடுத்து சோதனையிலிருந்து தப்பிக்க வைக்க வல்லவர். எபிரேயர் 2:18 வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டாக்குகிறவர். சோதனை வாழ்க்கையில் பலவிதமான சோதனை. இப்ப இந்தியாவுக்கு வந்த சோதனை, உலக நாடுகளுக்கு வந்த சோதனை, நம்முடைய குடும்பங்களுக்கு வந்த சோதனை. இதற்கு எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நமக்குள்ள ஒரு திக்குமுக்காடும் நிலைமை. அதற்கு வேதம் பிரயத்தனம் சொல்கிறது, சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டாக்குறவர் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் சோதனை என்பது கடிதாசி போட்டுவிட்டு வருவதில்லை, திடீர் திடீர் என்று வரும். பாருங்கள், ஆக்சிடென்ட் நடக்கிறது, கடிதாசி போட்டு விட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆவன வருது. அத்தனை நாள் நன்றாக இருப்பான், சுத்தமா இருப்பான், பரிசுத்தமா இருப்பான், ஒரு பெண் கையை பிடித்து இழுப்பா என்று தேதி போட்டு விட்டா வருகிறாள். உன்னை அறியாத பாவம் நெஞ்சை கவி பிடிக்கும் என்று எது முன்குறித்தா வருகிறது? இல்லை. உன் சகோதரருக்கு மத்தியிலே உன்னை உயர்த்துவேன், நீ அவர்கள் உன்னை பணிந்து கொள்வார்கள், நீ பெரிய கதிரை போல நிமிர்ந்து நிற்பா என்று யோசேப்புக்கு சொன்னவர், எகிப்துக்கு அடிமையா விற்று போட்டு போகும்போது சொன்னவர், அங்கே ஒரு பெண் கையை பிடிச்சு இழுப்பான்னு சொன்னாரா? சிறையிலே போடப்படாது சொன்னாரா? உயர்த்துவேன் என்று மட்டும் சொன்னார். பாக்கியெல்லாம் அவன்தான் கர்த்தரோடு இருந்து ஜெயித்தான் கைகளை தட்டி. நமக்கு சோதனை வரும். கிறிஸ்தவர்களுக்கு சோதனை இல்லாமல் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நெருக்கம் அதிகம். வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வில் சோதனை வரும், திடீர் திடீர் என்று வரும். வியாதி, வறுமை, கடன் பாரம், பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, மனைவி, கணவன், எத்தனையோ பிரச்சனைகள் வரும். எதற்கு வருகிறது என்று கேட்பதை விட எதையும் தாங்க இதையும் தந்து என்னை தப்புவித்தருளும் என்று ஜெபிக்கிறதா மேல கைகளை தட்டி. சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஏனெனில் எபேசியர் 6:11-12 சொல்லுகிறது, ஏனெனில் பிசாசின் தந்திரமான கிரியைகளை ஜெயிக்க திராணி உள்ளவளா இருக்கும்படிக்கு வாசிக்கலாம். எபேசியர் 6:11-12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளார்க்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். எத்தனை போராட்டம் பாடுறா தம்பி? 1 2 மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உனக்கு போராட்டம் உண்டு. இதை கண்டுகொண்ட பக்தன் உம்மாலே ஒருவனாக நான் சேனைக்குள் பாய்வேன். கைகெழுத்துட்டு என்னைக்கு அங்கள் என்னை விடுதலை ஆக்குவாரு. ஒத்தைக்கு தானே நீ போராடணும். ஆனால் கர்த்தனை சேனைக்குள்ளே பாய வைக்க போகிறார். கைகளை தட்டி சேனைக்குள்ளே பாய்ந்து ஜெயிக்க வைக்க போகிறார். என் அன்பு சகோதரி ஏசாயா 43:1 என்று சொல்கிற, தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தீயில நடக்க மாட்டா, ஆறுல நடக்க மாட்டல, நடப்ப வரும்டா அம்மா, வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கலே வரும். என்னை சிரத்தைக்கு தான் നിങ്ങൾക്ക് வரும். பிரயாசங்கள் வரும், பரீட்சணங்கள் வரும், சோதனைகள் வரும். എല്ലാം കടന്നു പോകാൻ നിന്നെ കരം പിടിച്ച് വഴി നടത്തുന്ന സർവശക്തൻ നിന്നോട് കൂടെ എപ്പോഴും ഉണ്ട്. കൈ അടിച്ച് ഒരു ഹല്ലേലൂയ പറയാം, ഉച്ചത്തിൽ പറയാം. സർവശക്തനായ ദൈവം നിന്നെ നയിക്കുന്നുണ്ട്. നിന്നെ വിടുതലയാക്കുവാനും നിന്റെ പേര് വലുതാക്കുവാനും നിന്റെ തല ഉയർത്തുവാനും മതിയായ സർവശക്തൻ കൈ അടിച്ച് உன் பேரை பெருமைப்படுத்த ஒருவர் இருக்கிறார்.
சோதனைக்கு தப்பித்துக்கொள்ள வைக்கிறவர். எல்லா சோதனைகளுக்கும் தப்பித்துக்கொள்ள வைப்பார். உன்னோடு இருப்பார். எத்தனை சந்தோஷம். தானியேல் 3:23-24 சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ சொல்லுகிற காரியம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராயிருக்க சொன்ன ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சோ. 7 மடங்கு சூளையை அதிக சூடுபடுத்தி உள்ள தூக்கி போடுறான். போட்டது 3. உள்ள நடந்து வந்த சுற்றி வந்தவங்க எத்தனை பேர்? 4. இப்போ தீக்கு நெருப்புக்கு எல்லாரும் எரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த வருடம் 2021 ஜனவரி மாதம், அதாவது 1ஆம் தேதி 31ஆம் தேதி டிசம்பர் 20 31ஆம் தேதி நடுநிசி 12:05 ஆண்டவர் சொன்னார், பிண குவியல்கள் அங்கே கிடக்கும் இந்தியாவில் மொத்தமாக மறிப்பதை பார்த்தேன் என்று. டெல்லியிலே பிணம், உத்தரப்பிரதேசத்திலே பிணம், எங்கெங்கோ பிணங்கள், புதைப்பதற்கு ஆட்கள் இல்லை. எல்லாரும் அந்த தீ எரிச்சுடுது. அது பிரைம் மினிஸ்டரை போட்டாலும் எரிக்கும், ஜனாதிபதியை போட்டாலும் எரிக்கும், என்ன போட்டாலும் எரிக்கும், பிச்சைக்காரனை போட்டாலும் எரிக்கும், பில்கேட்ஸை போட்டாலும் எரிக்கும். அமெரிக்க பிரசிடென்ட் உலகத்தில் யாரை தீ போட்டாலும் தீக்கு பாரபட்சம் இல்லை, அது எரிச்சிடும். ஆனா இங்கே கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிற 3 யங்ஸ்டர்ஸ், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று 3 வாலிபர்களை தூக்கி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியிலே போட்டார்கள். தீ சொல்லிடுச்சு, நான் இவங்களை எரிக்க மாட்டேன். கைகளை தட்டி, ஏன்னா அக்னிமயமான தேவன் இவர்களோடு இருக்கிறார். கைகளை தட்டி, இந்த சோதனைக்கு நான் உடன்பட மாட்டேன். நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அங்கே சுப்ரீம் கோர்ட் மாதிரி நெபுகாத் நேச்சார் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்கிருந்து பார்க்குறான், எட்டி பார்க்குறான். 3 பேரை போட்டாங்க. 4ஆவது ஒருத்தர், அவர் தேவதூதனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்தது. உடனே ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களே வெளியே வாருங்கள், தூக்கி விட்டாக. ஒரு அந்த ஷாட்ல கூட புகை வாசனை கூட இல்லையா. கையை தட்டுங்களேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. சோதனை உங்களை சேதப்படுத்தாது. பயப்படாதீங்க. கொரோனா வந்துருச்சு, நீ லாக்டவுன் ஏக்கச்சக்கமான மாதங்களுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துருச்சு. என்ன செய்ய போகிறோம்? கஞ்சிக்கு என்ன செய்ய போகிறோம்? தண்ணிக்கு என்ன செய்ய போகிறோம்? வேலைக்கு என்ன செய்ய போகிறோம்? சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்? எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. சொத்து வராது, ஒன்றும் வராது, பணம் வராது அப்படின்னு கவலையேப்படாதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்களும் பாருங்க, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உயிரோடு நின்று உங்களை அற்புதமாக நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். கைகளை தட்டி அதிசயமாக நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். அக்கினிந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளியாக எழும்பி வருவீர்கள். ஹல்லேலூயா. காலம் பல மாற்றங்களை கொண்டு வரும். இது ஒரு காலம், சோதனை காலம். இந்த சோதனை காலம் முடிந்த பின்பு சுத்த பொன்னாக உங்களை மிளிர பண்ண போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தனி அறையிலே உட்கார்ந்திருக்கிறோம். லாக்டவுன் போட்டாச்சு. அரசாங்கத்துக்கு கட்டுப்பாடுகளுக்கு நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவோம். உள்ளே உட்கார்ந்து தீமையை செய்யாமல் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவோம் வழியை சிந்தித்துக் கொண்டே இருப்போம். தேவன் ஒரு நாள் நம்மை வெளியே கொண்டு வருவார். கண்மேல் மேல் உயர்த்தி வைப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 59:19, சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியான குரோதமாய் கோடியேற்றுவார். 2ஆம் உலக யுத்தத்தில் பயங்கரமான போர் மூண்டு கொண்டிருந்த பொழுது, ரஷ்யாவுக்கு இஸ்ரவேலுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது, ரஷ்யா நிராயுதபாணியாக எல்லாம் தோற்கக்கூடிய சூழல் வந்தது. அப்பொழுது திடீரென்று வானத்தில் மின்னல் வீசியது. யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் முழங்கால் படையிட்டு யெகோவா தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். வானத்திலிருந்து ஒரு மின்னல் தோன்றியது. 8 மீட்டர் நீளமுள்ள ஒரு கை அங்கே தென்பட்டது. விஞ்ஞானத்துக்கு புலப்படாத அதிசயமா இருக்கிறதே என்று பயந்து மிரண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பித்து போனார்கள். எதிரிகள் பின்னிட்டு போனார்கள். இப்போ ரஷ்யா படையை இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சது. அந்த ரஷ்யா படையிலே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் இருந்தார். அவர் சொன்னான், நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு மேலாக அந்த வானத்தில் தோன்றியது 8 மீட்டர் நீளமுள்ள ஒரு கை. அது யாருடைய கை நினைக்கிறீர்கள்? இஸ்ரேல் தேவனுடைய நாடு தன் ஜனத்தை காப்பாற்றுவதற்காக வானத்தில் நீட்டப்பட்ட மேசியாவுடைய கரமே அந்த கையை அப்படின்றார். கைகளை தட்டி சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள கையை நீட்டுவார். ஜலப்பிரவாகத்துக்கும் எரிகிற அக்கினி சுளைக்கும் உங்களை தப்புவிப்பார். வறுமை, வியாதி, கொடுமை, பஞ்சம்,
வேலையின்மை, உங்கள் குடும்பத்திற்கு அத்தனை சோதனைக்கு தப்புவிக்க வல்லமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். மறந்தே போக வேண்டாம். நமக்கு சோதனை வரும்பொழுது ஏன் தான் அந்த தெய்வத்தை நம்புறனோ புலம்பாதீங்க. இந்த சோதனை காலகட்டத்தில் அதிகமா ஜெபிங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க. கண்ணை மூடின உடனே வேற ஒன்றுமில்லை, நமக்கு ஆண்டவர் சமூகம் தான் போகணும். நல்லோரும் மரிக்கிறான், கெட்டவனும் மரிக்கிறான். ஆனா மரணத்துக்கு பின்பு போகும் இடத்துக்காகத்தான் நமக்கு ஒரு போராட்டம். இந்த சோதனையை சகித்துக் கொள்ள கர்த்தர் பலம் தருவார். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஐயம் ஏறுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பருதீர பலத்தால் சச்சுருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று, ஈசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காற்றிடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காற்றிடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை ஒரு வேளையில் சொற்கேட்கும் செவியிலே
பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காற்றிடுவார் என்றுமே நம்மை காற்றிடுவார் என்றுமே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பாவ சோதனைகளிலிருந்து, பாவத்திலிருந்து, சோதனைகளிலிருந்து, திடீர் திடீர் என்று வரும் கால மாற்றத்தில் இருந்து நம்மை தப்புவிக்க வல்லவர். மகிமையின் ராஜா இப்பொழுது உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி பயபக்தியோடு இறைவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் நீங்கள் இருக்கும் இடத்தில் வருவார், உங்கள் வீட்டுக்குள் வருவார். நீங்கள் எந்த மொபைல்லையோ, எந்த லேப்டாப்லையோ, எந்த கம்ப்யூட்டர்லையோ உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், அங்கே வருவார். யூடியூப் மூலமா லைவ், ஃபேஸ்புக் லைவ், ஜூம் ஆப்பில் பார்த்து கொண்டிருக்க உங்கள் சிரசிலும் ஒரு வல்லமை இறங்கும்படி நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களை தப்புவிக்க வல்லமுள்ள ஒருவருடைய கரத்தில் உங்களை அள்ளி அப்படி கொடுக்க போகிறேன். எல்லா சிங்குக்கும், எல்லா பாவத்துக்கும், எல்லா சோதனைகளுக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. உம்முடைய அற்புத வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு சுவாமி, தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டுக்குள்ளிருந்து தீங்கை கர்த்தர் எடுத்து போட போகிறார். உங்கள் ஆத்மாவுக்கு உங்களை வாதித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத நினைவுகளை, பாவ இச்சைகளை, பாவ சோதனைகளை பிடுங்கி நரகத்தில் போடுவார். இன்றிலிருந்து ஒரு புது மனுஷி, ஒரு புது மனுஷனாக உங்களை மாற்றுவார். தேவன் உங்களை வலதுகரம் பிடித்துக் கொண்டு பாவ இடதலுக்கான கல்லுக்கு தப்புவித்து உங்களுக்கு நித்திய ஜீவ பாதையில் உங்களை நடத்த போகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி மட்டும் சொல்லுங்கள், நன்றி மட்டும் சொல்லுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அவர்கள் இந்த உலகத்தோடு வாழ்ந்து முடித்து போன ஒரு கூட்டம் நினைக்கிறது, இல்லை, இந்த உலக வாழ்வுக்கு பின்பு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அதற்காக ஓடிக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கைக்காக இதோ ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். சோதனைக்கு தப்புவிப்பார், பாடுகளுக்கு தப்புவிப்பார், இந்த வாதை நோய்களுக்கு தப்புவிப்பார். உங்கள் வாழ்வு செழித்தே ஆக வேண்டும். நீங்கள் சீக்கிரத்தில் கண்ணை மூட மாட்டீர்கள். சீக்கிரத்தில் உங்களை மரணம் கொண்டு போகாது. சீக்கிரத்தில் கொள்ளை நோய் கொண்டு போகாது. நீங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. உங்கள் மூலமா இந்த மனுகுலத்துக்கு உபயோகமான காரியத்தை இறைவன் உண்டாக்க உங்களை இந்த உலகத்தில் சிருஷ்டித்து விட்டிருக்கிறார். தேவனுடைய சித்தம் செய்து முடியும் வரை அவர் ஒரு தீங்கு உங்கள் மீது விழாதபடி காப்பார். நன்றி சொல்லுங்கள், நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. இப்பொழுதும் என் பிள்ளைகள் யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து வெற்றியை எதிர்பார்த்து, ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர்களுமே தேவ வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சகோதரி மீதும், ஒவ்வொரு சகோதரன் மீதும், ஒவ்வொரு அம்மா அப்பாவின் மீதும், ஒவ்வொரு அண்ணன் அக்காவின் மீதும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சி மீதும், ஒவ்வொரு குழந்தையின் மீதும் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். தேவனுடைய கரம் இறங்கட்டும். பாவ இச்சைகளால் பிடிப்புண்டு பிசாசின் வழிகளிலே சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் பலத்தை தாரும். அவருடைய சங்கிகள் உடைக்கப்படட்டும். பிசாசின் கயிறுகள் அறுக்கப்படட்டும். கேடான சிந்தைகளுக்கு ஒப்புக்கூடாமல் அவர்களை கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் மாற்றும். ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கட்டும். ஒவ்வொரு வாலிபனுக்குள் இந்த மாற்றம் வரட்டும். ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவருக்கு ஜீவிக்க கத்த கிருபை அளிச்சிடணும். பொல்லாத இந்த கொரோனா நோய் உலகம் ஆட்டி படைக்கிறது. எங்கள் இந்திய தேசத்தை விட்டு பிடுங்கி எறிந்திரலும். உலகத்தை விட்டு பிடுங்கும். ஆண்டவரே, பிராணவாயு ஆக்சிஜன் கிடைக்காமல் தவிக்கிறார்கள். நீர் கொடுத்த சுவாசம் சுவாமி. என் பிள்ளைகள் அப்படி மறிக்கவே கூடாது. ஒவ்வொரு மருத்துவர்களையும் ஆசீர்வதியும்.
தன் உயிரை துச்சமாய் மதித்து இரவும் பகலும் சேவை செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியிலும் எங்கள் தமிழ்நாட்டோட அரசாங்க மாற்றம் வந்தது. அருமை முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக, அவருடைய அமைச்சரவைக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் ஆசீர்வதியும். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். எந்த தீங்கும் வியாதியோ பலகீனமோ உம்முடைய பிள்ளைகளை தொடவே கூடாது ஜெபிக்கிறேன். எங்கள் பிரதம மந்திரி, எங்கள் ஜனாதிபதி, எங்கள் கவர்னர் அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்களும் எல்லா மக்களுக்காகவும் சேவை செய்ய தன் இருதயத்தை ஒப்புக் கொடுக்க கத்த கிருபை அளித்தருளும். ஆண்டவரே, இப்பொழுது ஒவ்வொரு எம்எல்ஏ, எம்பி, எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். மக்கள் தொண்டாற்ற இருதயத்தோடு சேவை மனப்பான்மையோடு உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். காவல் துறையினருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவர் நீதிமன்ற நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதியும். ஐயா, ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் இந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற ஏழைகளை நினைத்தரலும். ஒரு குறைவில்லாமல் போஷித்தரலும் சுவாமி, போஷித்தரலும். மரணத்துக்காய் போராடி கொண்டிருக்கிற, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஆண்டவர், எங்களுக்கு அருமையான அம்மா பொன்னுச்சாய் அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் சேர்த்துக் கொண்டு அவர்கள் ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பு தம்பி செல்வின், அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பங்களை கர்த்தர் அற்புத சுகத்தை கொடும். அன்பு பாஸ்டர் பிராங்க்லின், என் அன்பு ஆன்டி அவர்களை நீ அழைத்துக் கொண்டு, பாஸ்டர் பிராங்க்லினுடைய அம்மா ஆண்டவரே, அந்த மகனுக்கு ஆறுதலை தாரும். என்னுடைய தாயார் மரித்த பொழுது என் அருகிலே இருந்து என்னை கவனித்துக் கொண்டார். நான் வெளியே போக முடியாத சூழல் சுவாமி. ஆண்டவரே, அன்பு மகனுக்கு ஆறுதல் தாரும். அவருடைய ஊழியத்தை இந்த சென்னையிலே, தாம்பரத்தை, ரெகோபோத் ஆண்டவரே ஆலயத்தையும் சபையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அருமை பிரதர் அதிசயகுமார் அவருடைய மனைவி குடும்பத்தை ஆசீர்வதியும். கிருபாகரனுடைய குடும்பங்களை அப்பா தொட்டு விடுதலை ஆக்கும். எத்தனை பேர்கள் தொலைபேசி மூலமாய் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிரதர், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க வேண்டிக் கொண்டார்களோ அத்தனை குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கும். அருமை சகோதரி பசரியாவுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும். அவருடைய குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள் மறைச்சு கொள்ளும். கிருபையின் கரம் என் பிள்ளைகளோடு இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதே அப்பா. நீரில் உங்களுடைய தயவில்லாதபடி நாங்கள் வாழ முடியாது. ஆண்டவர், இந்த தொற்று வியாதி இருந்த இடம் தெரியாமல் போகட்டும். கீழ்காற்றை வீசி வெட்டுக்கிளிகளை அழித்தது போல, கீழ்காற்றை வீச பண்ணி வெட்டாந்திரையை போல செங்கடலை பிளந்த தெய்வம் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து இந்த விஷக்கிரும்பிகள் ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போக கிருபை அளித்தருளும். ஒவ்வொரு நாட்டின் பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள், பிரசிடென்ட் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆலயங்களில் தேவ மனிதர்கள் பலர் கர்த்தருடைய ராஜ்யம் போயிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு ஆதரவை தாரும். இனி கர்த்தருடைய மனிதர்களுக்கு இந்த தொற்று வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும் அப்பா. இயேசு மர்வார் ஜெப பங்காளர்களை ஆசீர்வதியும். ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினாலும் தாங்குற மக்கள், தூரதேசத்திலும் பக்கத்திலிருந்து தாங்குற மக்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தோடு தொடர்பு கொண்ட மக்களை ஆசீர்வதியும். இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்க மேல் என்ன விரும்பி ஜெபிக்காக உண்டாகட்டும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுது என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காத்து வழிநடத்தும். ஆசீர்வாதம் சத்துடன் சேர்ந்து போட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நேரில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றி வாழ்த்து சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிங்க. அண்ணனுக்காகவும், அங்கிளுக்காகவும், மகனுக்காகவும் தொடர்ந்து அதிகமாக உங்கள் பிரார்த்தனையிலே ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஏவினால் இந்த ஊழியங்களை காணிக்கினாலும் தாங்குங்கள். உடன் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேசத்துக்கு ஜெபிக்க மறவாதீங்க. வாரத்தில் ஒரு நாளாவது உபாசம் பண்ணி இப்போதுக்கு தேசத்தின் நிலைமை மாறுவதற்காக அதிகமாக ஜெபிங்கள். அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதில் கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் முகத்தை பார்ப்பது எனக்கு இன்பமாக இருக்குது. ரூமிலேயே அடைச்சி வச்சு ஒவ்வொரு மாதம் கேமராவில் உங்கள் முகத்தை பார்க்கிறேன். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யூடியூப்லையும் ஃபேஸ்புக்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேர் கர்த்தர் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரோடு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று என்று விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா